வாழ்வின் வல்லமைகளை, வாழ்வை பெறுவதற்கு நிறைய பேர் தாகத்தோடு இருக்கிறார்கள், தேவையில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தாகத்தை தீர்க்க ஆள் இல்லை. நாம் அப்படி சிந்திக்கலாமே. தாகத்தை தீர்க்க ஆள் இல்லை. இதை இப்படியும் கூட நாம் இன்னும் நீட்டி சிந்திக்கலாம். அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. இப்பொழுது அதை திருப்பி போட்டால் நிறைய வேலையாட்கள், அறுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை, அறுவடை செய்ய யாரும் தயாராக இல்லை. வேலையாட்கள் எல்லாம் முதலாளிகள் ஆகிவிட்டார்கள். உட்கார்ந்து கொண்டு எதை நிர்வகிக்கலாம் என்ற சிந்தனையில் பலர் இருப்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். அது ஒரு ப்ரொஃபஷன் போல. ஸ்பிரிட் ஆஃப் கமிட்மெண்ட் என்பதெல்லாம் இன்றைக்கு ஓரளவிற்கு மறைந்தே போனது. ஒரு சிலரால் அது ஊசலாடி கொண்டிருக்கிறது, அதாவது அது உயிரோடு இருக்கிறது. அன்பானவர்களே, இயேசுவில் நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை உண்டு. அடுத்தவருக்கு இயேசுவை அறிவிப்பது, இயேசுவினுடைய அன்பை காட்டுவது, இயேசுவினுடைய ஆறுதல் மொழிகளை சொல்லுவது, இயேசுவிடம் அழைத்து வந்து அவர்கள் தாகம் தீர்ப்பது, கடவுளுடைய வார்த்தை வழியாக அவர்களுடைய மனக்காயங்களை ஆற்றுவது, உடல் காயங்களை ஆற்றுவது, நம்மிடம் இருக்கின்றதை பகிர்ந்து கொடுத்து அவர்கள் அன்றாட தேவைகளையும் கூட சந்திப்பது, இவைகளெல்லாம் எதற்கு ஒப்பிட்டு பார்க்கலாம்? குளம் கலங்கும் பொழுது இறங்கினால் குணம் பெறுவார்கள். இப்பொழுது கலங்கும் பொழுது இறக்கிவிட ஆள் இல்லை. இந்த வார்த்தை நமக்கு சுடுகிறதா? சுட வேண்டும்.